தமிழ்நாட்டில் அதிமுக எம்எல்ஏக்கள் பதவி விலகிய கையோடு தவேகாவில் இணைந்திருப்பது மக்களாட்சி அரசியலுக்கு உகந்ததல்ல என கூறியுள்ள சிபிஎம் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன், புதிய மாற்றத்தை கொண்டு வருவதாக கூறும் தவேகாவுக்கு இது நல்லதல்ல எனவும், புதிய அரசின் செயல்பாடுகளை பொறுத்தே தங்களின் அடுத்த கட்ட அணுகுமுறை அமையும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிமுக அமைச்சர்கள் எம்எல்ஏவா நீடிக்கிறதும் ராஜினாமா செய்யறதும் அவங்க கட்சி சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதில் நம்ம ஒன்றும் தலையிட முடியாது. ஆனால் எங்கே கேள்வி வருதுன்னா, அப்படி ராஜினாமா அந்த எம்எல்ஏக்கள் செய்வதும் அடுத்த 5 நிமிஷத்தில் அப்படியே தாவேக்காவில் போய் சேர்றதுங்கிறது பலவிதமான சந்தேகங்களையும் குழப்பத்தையும் உருவாக்கு. எப்படி அது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுங்கிற முடிவுக்கு அப்போ எப்போ எப்படி வந்தாங்க? பண்ண உடனேயே திடீர்னு வந்த உடனே அவங்களை எப்படி கட்சியில் சேர்த்து, அப்போ முன்னேற்பாடு எதுவுமே இல்லாமல் செய்கிறாங்களா என்கிற ஒரு கேள்வி என்பது நியாயமான கேள்வி எழும்புது. தாவேகா இப்போதான் ஆட்சிக்கு வந்திருக்கிற சூழ்நிலையில் இப்படிப்பட்ட நடவடிக்கையில் அவங்க ஈடுபட்டிருக்க கூடாது. அது ஏற்புடையதே அல்ல. இது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டாங்க. சொல்லப்போனால் தாவேகாவுக்கே இது நல்லது இல்லை. ஒரு புதிய அரசியல் கட்சி நாங்கள் மாற்றத்தை கொண்டு வரோம் சொல்லக்கூடிய அந்த அரசியல் கட்சிக்கு இது நல்லதில்லை என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். மற்றபடி இந்த அரசு இன்னைக்கு வந்திருக்கு, அரசு செயல்படுது, அரசனுடைய போக்குகள் செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்து அதன் மீது எங்களுடைய அணுகுமுறை என்னங்கிறத நாங்கள் பின்னாடி சொல்லுவோம்.